Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான எஸ்ஐ அண்டு பிசிக்கான டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படியே லைனாக எல்லா இதுவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 1க்கான போர்ஷன் படிச்சுட்டு டெஸ்ட் 1 இதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் ஈஸியாக முடிச்சிட முடியும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் தான். ஸோ எலிஜிபிலிட்டி அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கு அந்த தேர்வு போதுமானது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் தமிழ் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ப்ளஸ் அது இல்லாமல் ஜிகே இந்த மாதிரி டெஸ்ட் கனெக்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இது ஜிகே இப்போ நம்ம டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஆல்ரெடி இப்போ போயிட்டுருக்கு, ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த தமிழ் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்காக காக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட சேனல் இருக்கும், டெலகிராம் சேனலில். ஓகேங்களா? அதோட லிங்க்குமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு மட்டும்தான். ஓகேங்களா? எஸ்ஐ அண்டு பிசிக்கு மட்டும்தான், மற்றபடி டிஎன்பிசி அந்த மாதிரி வீடியோஸ் அதில் வராது. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மட்டும் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா? அந்த குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து தேர்வு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பொது அறிவு என்னைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, என்ன போர்ஷன், எத்தனை மார்க்குக்கு நடக்கும், எந்த டைம் டு எந்த டைமுக்குள்ளே அதை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் அட்டன் பண்ணுறது மூலமாக என்னென்ன ஜிகே டாபிக்ஸ் கவர் பண்ணலாம், இந்த மாதிரி ஓவராலாக ஷெடியூல் வீடியோ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வரும்போது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் கொடுப்போம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களால் 30 நாளுக்குள்ளே என்ன பண்ண முடியும், ஜிகேவை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி தமிழும் 1 மந்த் இது மட்டும் தான் போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த 1 மந்த் இது இப்போ போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு மூலமாக உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ஜிகேக்கான மார்க், நீங்கள் எலிஜிபிலிட்டி மார்க் தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிகேக்கான மெயின் மார்க்கையும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சிந்து சமவெளி நாகரிகம்ல இந்த ஐவிசிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ மாடர்ன் இந்தியா வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன லெசன் கவர் ஆகுது அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் இதை படிங்க அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கைடன்ஸ் இல்லாதனால தான் நிறைய பேர் நல்லா ஃபாலோ பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்து இப்போ ஹிஸ்ட்ரினா இந்தந்த லெசன்ஸ் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், வேர் டு ஸ்டடி வீடியோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அந்த வீடியோவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கான காக்கி அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ போய் அதில் ஷேர் பண்ணிடுவோம். அந்த வேர் டு ஸ்டடி லெசனை பார்த்து வச்சுட்டு ஹிஸ்ட்ரியாக இத்தனை லெசன் நம்ம படிக்கணும், இந்த லெசனை இவங்க இன்றைக்கி டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, இவங்க இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இந்த ஃபுல்லாக நம்ம ஜிகேவை கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு கரெக்டான முடிவு எடுத்து என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஜிகேவை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஜிகே முடிச்ச கையோடு என்ன பண்ணுங்கள், தமிழ் டெஸ்ட் 1 இன்றைக்கி அட்டன் பண்ணிடலாம், டெஸ்ட் 2 இன்றைக்கி அட்டன் பண்ணலாம், டெஸ்ட் 3 வீடியோ இன்றைக்கி முடிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டெஸ்ட் வீடியோவாக முடிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்னும் அவங்க என்ன பண்ணல, நோட்டிஃபிகேஷன் இப்போ வரப்போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, லேட்டராக வரும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் இன்னும் தள்ளி போகுதுன்னா நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம படிக்காத போர்ஷனையும் சேர்த்து படித்து வச்சிடலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கவும் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே போர்ஷனை முடிச்சு வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வெறும் டெஸ்ட்டு மட்டுமே போட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும். இன்னொன்று எஸ்ஐ அண்ட் பிசி படிக்கிறீங்கன்னா நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எத்தனை கேள்விகள் வருது, எப்படியெல்லாம் கேள்விகள் வருது அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் நம்ம போட்டிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள். முக்கவாசி என்ன பண்ணியிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இதில் அழகாக நம்ம ஈஸியாக மேலோட்டமாக அந்த ஹெட்லைன்ஸ் ரீட் பண்ணியிருந்தாலே கொஷின் ஆன்சர் பண்ணுற அளவுக்குலாம் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம எஸ்ஐக்கு போட்டதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், இப்படியெல்லாம் படிக்கலாம். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி நம்ம படிக்கலாம், இப்படி படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? பிகினராக இருக்கவங்க ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டக்குன்னு காசு பே பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. பிகினருக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வேணுன்றதுக்காக டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்கு அது இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு, அது இல்லாமல்
பிசிக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஏற்கனவே போட்ட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, அட்டாச் பண்ணியிருப்போம். அதை கிளிக் பண்ணி அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுறவங்க முக்கியமாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது ஓவராலாக இந்த டெஸ்ட்டு வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக இன்னும் ஷெடியூல் வீடியோவே கொடுக்கல அப்படின்னு யோசிச்சா, ஷெடியூல் வீடியோ அடுத்து வரப்போது நீங்கள் வந்து டக்குன்னு என்ன பண்ணுங்கள், அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் தான் ஷெடியூல் வீடியோ வந்த உடனே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஷெடியூல் வீடியோ வந்ததுக்கப்புறம் 2 days 3 days 4 days கழிச்சு ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க அந்த வீடியோவை அப்படிங்கும்போது அந்த டெஸ்ட்டை உங்களால் ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணாதப்பயே ஒரு மைண்டு நீட்டாக இருக்காது. ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணால் தான் மைண்டு வந்து ரெஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அப்போ உங்களுக்கான ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் இந்த வீடியோ. அது எப்படி நடக்க போகுது, எப்பெல்லாம் நடக்க போகுது, எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது அடுத்த ஷெடியூல் வீடியோவில் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை போட்டுக்கோங்க. ஆல்ன்றதை போடும்போது தான் நம்ம வீடியோ வந்து போட்ட உடனே ஷெடியூல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடக்குது, ஜாயின் பண்ணிக்கோ, நீயும் நானும் வந்து என்ன பண்ணலாம், காம்படிஷனாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து செய்கிற சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் தான் தாராளமாக கேட்கலாம். ஷெடியூல் பற்றி சந்தேகங்கள் இருந்தால் அடுத்த வீடியோவில் கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.